ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில் சொல்கிறாங்க, தந்தையை நினைக்கக்கூடிய நேரத்தில் கண்களை மூடிக்கிட்டு அமரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் நம்மளுடைய தந்தை. அப்பாவை நினைக்கணும் அப்படின்னா எந்த வேலை செய்துக்கிட்டும் நம்ம நினைக்க முடியும். சாப்பிட்டாலும் குடித்தாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் பாபாவை நினைவு செய்துக்கிட்டே இருக்கணும். அப்போ கண்ணை மூடிக்கிட்டு நம்ம செயல்களை செய்ய முடியாது. அதனால் நினைவில் அமரக்கூடிய நேரத்தில் கூட கண்களை மூடிக்கிட்டு உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. நம்ம ஆத்மா 84 பிறவிகளை எடுத்து நம்மளுடைய பாற்றை நம்ம நடிச்சிட்ருக்கிறோம். விதவிதமான பேர், உருவம், தேசம், காலத்தில் நம்மளுடைய பாற்றை நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம ஆத்மா இந்த உடலை விட்டுட்டோம் அப்படின்னா நான் ஆத்மா போய் இன்னொரு உடல் அப்படிங்கிற ஆடையை எடுத்துக்கிறேன். அடுத்த பிறவி எடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உடலினுடைய அமைப்பு வேறாக தான் இருக்கும். உற்றார், உறவினர்கள், தேசம், காலம் எல்லாமே நமக்கு இன்னொன்று தான் கிடைக்கும். இதில் நம்ம ஆத்மா அழிவில்லாதது, இந்த உடல் தான் அழியக்கூடியது. அழியாத ஆத்மா இந்த உடல் மூலமாக என்ன செயல் செய்கிறோமோ அது நல்ல செயல்களாக இருக்கலாம், இல்லை கெட்ட செயல்களாக இருக்கலாம். அந்த செயல்கள் ஆத்மாவில் பதிஞ்சிடுது. அந்த செயலுக்கான பலன் ஆத்மாவாகி நமக்குள்ளார பதிவாயிடுது. என்ன நமக்குள்ளார பதிவாகுதோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம அடுத்தடுத்த பிறவிகள் அப்படிங்கிறத நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம். இதில் கடவுளுக்கும் நம்ம செயல்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம என்ன செய்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம அடுத்தடுத்த பிறவிகளை எடுக்கிறோம். நம்ம ஆத்மா பாபாவுடைய உயர்ந்த வழிப்படி ஸ்ரீமத் படி நடக்கும் பொழுது தான் சத்கதி நிலையை நம்ம அடைய முடியும். பாபாவே சொல்கிறாங்க, என் ஆத்மாக்களே, என் ஒருவனை மட்டும் நீங்கள் நினைவு செய்தீங்கன்னா தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய துருவை நீங்கள் போக்க முடியும். அப்போ தான் நீங்கள் முக்தி தாமத்துக்கு போய் ஜீவன் முக்திக்கு வர முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த சக்கரத்தை நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா சக்கரவர்த்தி ராஜாவாக மாற முடியும். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா தான் என்னுடைய அடைக்கலத்தில் உங்களை நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறாங்க. என்னுடைய சரணாகதியில் உங்களுக்கு இடம் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க பாபா. இது போல் நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு முரளியை நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 23/12/2022 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, நினைவில் அமரும் நேரம் கண்களை திறந்து அமருங்கள். ஏனென்றால் நீங்கள் உண்ணும் போதும் குடிக்கும் பொழுதும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். இன்றைய கேள்வி, பகவானை தேடி மனிதர்கள் வாசல் வாசலாக அலைவதன் காரணம் என்ன? பகவானை தேடி மனிதர்கள் வாசல் வாசலாக அலைவதன் காரணம் என்ன? பதில், ஏனென்றால் மனிதர்கள் பகவானை சர்வவியாபி என்று சொல்லி அதிகமாக அலைய வைக்கிறார்கள். சர்வவியாபியாக இருந்தால் எங்கிருந்து கிடைப்பார்? பின்னர் பரமாத்மா பெயர் உருவம் இல்லாதவர் என்று சொல்லிவிட்டார்கள். எப்போது பெயர் உருவை கடந்தவரோ அப்போது எப்படி கிடைப்பார்? யாரை தேடுவார்கள்? எனவே வாசல் வாசலாக அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகள், நீங்கள் இப்போது இந்த அலைச்சலிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். பாபா பரம்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார். குழந்தைகள் நம்மோடு இந்த அவயங்கள் மூலமாக, கர்ம இந்திரியங்கள் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிறீர்கள். மற்றபடி பெயர் உருவம் இல்லாமல் எந்த பொருளும் இருப்பதில்லை. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். இதை யார் யாருக்கு சொன்னார்? அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர் தனது குழந்தைகளான ஆத்மாக்களுக்கு சொன்னார். தந்தை என்ன சொன்னார் என்பதை ஆத்மாக்கள் அவயங்கள் மூலமாக கேட்டீர்களா? பாபா என்ன சொன்னாரு அப்படின்னு ஆத்மாக்கள் நீங்க இந்த உடல் அப்படிங்கிற அவயத்தின் மூலமாக, காது மூலமாக கேட்டீங்களா? உங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்களா என்று தந்தை கேட்டார்.
தந்தையை நினைவு செய்வதற்கு கண்களை மூட வேண்டுமா என்ன? குழந்தைகள் எப்போது தந்தையை நினைவு செய்வார்களோ அப்போது கண்கள் திறந்திருக்கும். எழுந்தாலும் அமர்ந்தாலும் சுற்றி வந்தாலும் குழந்தைகளுக்கு தந்தையின் நினைவு இருக்கும். கண்களை மூடுவதற்கு அவசியமில்லை என்று தந்தை இந்த அவயங்கள் மூலமாக என்னோடு பேசுகிறார் என்பது ஆத்மாவிற்கு தெரியும். இந்த பதீத்த பழைய உலகை புதிய உலகமாக மாற்ற பரம்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார். இது புத்தியில் இருக்கிறது. கண்கள் திறந்திருக்கின்றன. பாபா பேசுகிறார். நீங்கள் கேட்கின்றீர்கள், நினைவிலும் இருக்கின்றீர்கள். யார் சொல்கிறார்? பரம்பிதா பரமாத்மா. அவர் பெயர் என்ன? உங்கள் சரீரத்திற்கு பெயர் இருக்கிறது. அது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு சரீரத்தை பெற்றீர்கள், விட்டீர்கள், பின்னர் அடுத்ததை எடுத்தீர்கள். அப்போது பெயரும் வேறாக இருக்கும். ஆத்மாவின் பெயர் மாறுவதில்லை. உடலுடைய பேரு தான் மாறுது. ஆத்மாவுடைய பேரு மாறுறது கிடையாது. நானும் ஆத்மா, நீங்களும் ஆத்மா என்று தந்தை சொல்கிறார். நான் பரம்தாமத்தில் இருக்கும் பரமாத்மா. அதனால் என்னை சுப்ரீம் ஆத்மா என்று சொல்கிறார்கள். சுப்ரீம் என்று மிக உயர்ந்தவருக்கு சொல்லப்படுகிறது. உயர்ந்த ஆத்மாக்களும் இருக்கின்றன, தாழ்ந்த ஆத்மாக்களும் இருக்கின்றன. ஒருவர் புண்ணிய ஆத்மா, ஒருவர் பாவாத்மா. ஆத்மா என்னுடைய பெயர் எப்பொழுதும் ஒரே ஒரு சிவன் என்று தந்தை சொல்கிறார். பெயர் நிச்சயம் வேண்டும் தானே? அறியாத காரணத்தால் பெயர் உருவம் இல்லாதவர் என்று சொல்லிவிட்டார்கள். இருந்தும் பெயர் உருவம் இல்லாமல் எந்த பொருளும் இருக்க முடியாது. எப்படி ஆகாயம் இருக்கிறது, அது எந்த பொருளாகவும் இல்லைதானே? வெட்டவெளியே வெட்டவெளியாக இருக்கிறது. அதற்கும் ஆகாயம் என்ற பெயர் இருக்கிறது தானே? அது மிக சூக்ஷ்ம தத்துவம். நல்லது. அதற்கு மேலே தேவர்கள் இருக்கிறார்கள், சூக்ஷ்மவதனம். அதுவும் வெட்டவெளியாக இருக்கிறது. அப்படி அடுத்த ஆகாயத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். பின்னர் அதற்கு மேலே இன்னொரு ஆகாயம் இருக்கிறது. அங்கே ஆத்மாக்கள் அமரும் இடம் இருக்கிறது. அதுவும் ஆகாயமே. அதை பிரம்ம தத்துவம் என்று சொல்கிறார்கள். ஸ்தூலம், சூக்ஷ்மம், மூலம் என 3 தத்துவங்கள் இருக்கின்றன. ஆத்மாக்கள் நிச்சயம் வெட்டவெளியில் தானே இருக்கும். அதனால் 3 ஆகாயங்களாக இருக்கின்றன. இந்த ஆகாயத்தில் விளையாட்டு நடக்கிறது. அதனால் நிச்சயம் வெளிச்சம் தேவை. இந்த உலகத்தில், ஸ்தூல உலகத்தில் தான் ஆத்மாக்கள் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த நடிகர்களுக்கு வெளிச்சம் தேவை. மூலவதனத்தில் விளையாட்டு நடப்பதில்லை. அதை பிரம்ம தத்துவம் என்று சொல்கிறார்கள். அங்கே ஆத்மாக்கள் இருக்கின்றன. அது மிக உயர்ந்த 3வது உலகம். அதாவது உலகத்திற்கு 3 அடுக்குகள் இருக்கின்றன. அதற்காக கடலுக்கு அடியில் ஏதோ உலகம் இருக்கிறது என்பது கிடையாது. தண்ணீருக்கு கீழே நிலம் இருக்கிறது, அதன் மீது தண்ணீர் இருக்கிறது. அதனால் இவை 3 உலகங்கள். சைலன்ஸ், மூவி, டாக்கி. இதை சிவபாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். அமைதி உலகம், செய்கை உலகம், சப்தங்கள் நிறைஞ்ச உலகம். இதை நமக்கு பாபா புரிய வைக்கிறாரு. சிவபாபாவை கண்களை மூடிக்கொண்டு நினைவு செய்ய வேண்டுமா? இல்லை. மற்றவர்கள் ஏன் கண்களை மூடுகிறார்கள்? ஏனென்றால் கண்கள் ஏமாற்றுகின்றன. இந்த கண்ணால் எதையாவது பார்த்தோம் அப்படின்னா புத்தி அலைப்பாயும் அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்றாங்க. ஆனால் இங்கே பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறாங்க? கண்ணை மூடிக்கிட்டு அமரக்கூடாது. கண்ணை திறந்துக்கிட்டு எதை பார்த்தாலும் புத்தி அலையாமல் ஒரு சிவபாபாவை தான் நினைக்கணும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. பரமாத்மா பெயர் உருவம் இல்லாதவர் என்று மனிதர்கள் தாமே சொல்கிறார்கள். பின்னர் கல்லிலும் மண்ணிலும் எல்லாவற்றிலும் இருக்கிறார். 24 அவதாரங்களை எடுக்கிறார். ஆமையாக, மீனாக அவதரித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். உண்மையில் எல்லாம்
பொய்யே பொய்யாக இருக்கின்றன. ஈசனை சர்வவியாபி என்று சொல்லி எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டார்கள். பக்தி மார்க்கமே அலைந்து திரியும் மார்க்கம். என்னையும் அதிகமாக அலைய விடுகிறார்கள். பக்தியில் இருந்தும் அலைச்சலில் இருந்தும் எங்களை காப்பாற்றுங்கள் என்று இப்பொழுது பக்தர்கள் பகவானை நினைவு செய்கின்றார்கள். எப்போது இங்கே வந்து சந்திக்கிறீர்களோ அப்போது பாபா, நான் உங்களை அதிகமாக தேடினேன், அதிகமாக அலைந்து திரிந்தேன், இருந்தும் நீங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். அரே, எப்பொழுதிலிருந்து அலைகிறீர்கள்? பாபா, இது தெரியாது, ஞானத்தால் மட்டுமே சத்கதி கிடைக்கும் என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார். மனிதர்கள் கும்பமேளாவிற்கு அலைவதற்கு போகிறார்கள். தண்ணீர் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கே சென்று குளிக்கிறார்கள். கும்பம் என்றால் சங்கமம். உண்மையில் அது ஆத்மா பரமாத்மாவின் மேளா. ஆத்மா பரமாத்மா சந்திக்கக்கூடிய சங்கம் தான் கும்பமேளா அப்படின்னு பக்தியில் விழா கொண்டாடுறாங்க. ஆனால் பக்தியில் அதை கடல் மற்றும் நதியின் சந்திப்பினுடைய மேளாவாக மாற்றிவிட்டார்கள். ஒரு நதி கடல்ல கலக்கக்கூடிய இடம் சங்கம்னு சொல்றாங்க. அதுதான் கும்பமேளா அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. நாடு நாடுகளாக மேளா நடக்கிறது. அது தண்ணீரில் குளிக்கும் மேளா. சிலர் இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. சிலர் பக்தியையும் ஏற்பதில்லை, ஞானத்தையும் ஏற்பதில்லை. மனிதர்கள் பிறக்கிறார்கள், பின்னர் இறக்கிறார்கள், அவ்வளவுதான். இயற்கை மட்டும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்படி அநேக வழிகள் இருக்கின்றன. ஒரே வீட்டில் மனைவியின் வழி வேறாகவும் கணவனின் வழி வேறாகவும் இருக்கிறது. ஒருவர் பவித்திரத்தை ஏற்றுக்கொள்கிறார், மற்றவர் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. ஸ்ரீமத் பகவான் வாக்கு என்று பாடப்பட்டுள்ளது. அவரது வழியால் மட்டுமே மனிதனிலிருந்து தேவராக மாறுகிறார்கள். பாபாவுடைய உயர்ந்த வழியிலிருந்து தான் மனிதனிலிருந்து நம்ம தேவதையாக மாறுறோம். தேவதா தர்மம் இப்போது இல்லை. அடையாளங்கள், சித்திரங்கள் இருக்கின்றன. இதிலிருந்து ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் இருந்தது. அவர்கள் ராஜ்யம் செய்துவிட்டு சென்றிருந்தார்கள் என்பது நிரூபணமாகுது. தேவி தேவர்களின் பொருட்களே பழையதிலும் பழையதாக இருக்கின்றன. லார்டு கிருஷ்ணா என்று சொல்கிறார்கள், அல்லது காட் ஸ்ரீ நாராயணன் என்று சொல்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது, அதை வைகுண்டம் என்று சொன்னார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீகிருஷ்ணர் வைகுண்டத்தின் எஜமானராக இருந்தார், சத்தியுகத்தின் இளவரசராக இருந்தார். பின்னர் அதே கிருஷ்ணர் எப்படி துவாபர யுகத்திற்கு சென்றார்? கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதான் பாபா கேட்குறாரு, அவர் எப்படி துவாபர யுகத்துக்கு போனார்? அதே பெயர் உருவில் வர முடியாது. அங்கே யார் சைத்தன்யமாக இருந்தாரோ அவருடைய ஜட சித்திரம் இங்கே இருக்கிறது இல்லையா? சத்தியுகத்தில் யார் சைத்தன்யமாக இருந்தாங்களோ அவங்களுடைய ஜட சித்திரம் தான் இந்த கலியுகத்தில் இருக்கு. ஆனால் அந்த ஆத்மா எங்கே சென்றது? இப்போ ஜடத்தில் தானே இருக்காங்க, ஆத்மா எங்கே போனது? இதை யாரும் அறியவில்லை. ஆத்மா 84 பிறவிகளை எடுத்து இப்போது இங்கே பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். விதவிதமான பெயர், உருவ, தேச, காலத்தில் பாகத்தை நடித்து வருகிறது. நான் ஒரு சரீரத்தை விடுத்து இன்னொன்றை பெறுகிறேன் என்று ஆத்மாவே சொல்கிறது. பெயர், உருவம், காலம், தேசம், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் வெவ்வேறாக இருக்கின்றன. அடுத்த பிறவியில் மாறிவிடும். இப்போது நாம் படித்து கொண்டிருக்கிறோம். பின்னர் ஹம்சோ தேவி தேவர் ஆவோம். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம தான் தேவி தேவதையாக மாறப்போகிறோம். சூரிய வம்சத்தில் 8 பிறவிகளை எடுப்போம். ஒரு சரீரத்தை விடுத்து இன்னொன்றை எடுப்போம். அங்கே கர்ப்ப ஜெயில் இருக்காது, கர்ப்ப மாளிகை இருக்கும். இங்கே கர்ப்ப ஜெயிலில் அதிக தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள். துக்கம் ஏற்படும் போது போதும், இப்போது வெளியே விடுங்கள், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறது. ஆனால் வெளியே மாயாவின் ராஜ்யம் இருக்கும் காரணத்தால் மீண்டும் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறது.
அங்கே கர்ப்ப மாளிகையில் நிம்மதியாக இருக்கும். அதனால் அனைத்து வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றின் சாரத்தை நான் உங்களுக்கே புரிய வைக்கின்றேன் என்று தந்தை சொல்கிறார். நல்லது. தந்தை கும்பமேளாவை பற்றி புரிய வைக்கின்றார். அங்கே குளிப்பதற்கு பலர் போகிறார்கள். அதிக கூட்டம் ஏற்படுகிறது. அலகாபாத்தில் திரிவேணியில் மேளா நடக்கிறது. இப்போது அது ஒன்றும் சங்கமம் கிடையாது. கடலுக்கும் நதிக்கும் சங்கமம் ஏற்பட வேண்டும். இது நதியின் சங்கமம். 2 நதிகள் சந்திக்கின்றன. அவர்கள் 3வது நதியை மறைமுகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்போது மறைமுக நதியாக எதுவும் இருப்பதில்லை. 2 நதிகள் மட்டும் இருக்கின்றன. பார்ப்பதற்கும் 2 தெரிகின்றன. ஒன்றின் தண்ணீரின் சுத்தமாகவும் மற்றதன் தண்ணீரின் அழுக்காகவும் தெரிகிறது. மற்ற எதுவும் அங்கே இல்லை. கங்கை, யமுனை இருக்கின்றன. 3 கிடையாது. இதுவும் பொய்யாக இருக்கிறது. அது சங்கமம் இல்லை. கல்கத்தாவில் கடலும் பிரம்மபுத்திரா நதியும் சந்திக்கின்றன. படகில் அமர்ந்து அந்த பக்கம் போகிறார்கள். அங்கே மேளா நடக்கிறது. எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். அமர்நாத்திற்கு தீர்த்த யாத்திரை செய்ய போகிறார்கள். அங்கும் சிவலிங்க மூர்த்தி இருக்கிறது. அதை வீட்டிலும் வைக்க முடியும். பின்னர் அங்கே போவதற்கு அவசியமில்லை. இப்படி அலைவதும் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. திரிவேணிக்கு போகிறார்கள். அது பதீத்த பாவனை என்று நினைக்கிறார்கள். நதிகள் எங்கிருந்து வருகின்றன என்பதும் ஒரு சிலருக்கு தெரியாது. மலையிலிருந்து வருகிறது. ஆனால் தண்ணீர் கடலிலிருந்து வருகிறது. மேகங்கள் மழை பொழியும் பொழுது மலை உயரமாக இருக்கும் காரணத்தால் பனி உறைந்து விடுகிறது. பின்னர் வெயில் அடிக்கும் காரணத்தால் பனி உருகி தண்ணீர் ஒன்று சேர்ந்து நதிகளில் வருகிறது. பதீத்த பாவனர் பரம்பிதா பரமாத்மா ஞான கடல் மற்றும் ஞான நதிகளா அல்லது தண்ணீரின் கடல் மற்றும் நதிகளா என்பதை இப்போது சிந்தித்து பாருங்கள். இது இருளில் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். இது பதீத்த பாவனி இல்லை. இது மழை தண்ணீர் என்று இப்போது அவர்களுக்கு எப்படி சொல்வது? மேகங்களிலிருந்து தண்ணீர் கிடைக்கிறது. மேகங்கள் பின்னர் கடலில் இருந்து தண்ணீரை உறிஞ்சுகின்றன. தண்ணீர் பதீத்த பாவனி ஆக முடியாது. பதீத்த பாவனர் சீதாராம் ஏ பதீத்த பாவனரே வாருங்கள் என்று பாடுகிறார்கள். ஏ பக்தர்களை பாவனமாக மாற்றும் பாபா கருணை காட்டுங்கள் என்று ஆத்மாக்கள் சொல்கின்றன. இப்படி பக்தியில் அலைந்து திரிவதால் யாரும் பாவனமாக மாறுவதில்லை என்று தந்தை புரிய வைக்கின்றார். இந்த நதிகள் அனாதியானவை. ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. தண்ணீர் குடிக்கவும் விவசாயம் செய்யவும் பயன்படுகிறது. அதை எப்படி பாவனமாக்கும்? இப்போது இது உங்கள் கடைசி பிறவி. உங்களை தூய்மையாக மாற்ற நான் வந்திருக்கிறேன். சத்தியுகம் பாவன உலகமாக இருந்தது. இது பதீத்த உலகம். யார் பாவனமாக இருந்தார்களோ அவர்கள் 84 பிறவிகளை எடுத்து பதீத்தமாகி இருக்கிறார்கள். எனவே பின்னர் பாவனமாக மாற்றுவதற்கு தந்தையை அழைக்கிறார்கள். அரைக்கல்பம் இறங்கும் கலை ஏற்பட்டு வருகிறது. பாரதம் சத்தியுகத்தில் அதிக சுகமாக இருந்தது, பாவனமாக இருந்தது. இப்போது துக்கத்தில் இருக்கிறது. ஏனென்றால் பதீத்தமாக இருக்கிறது. அதனால் ஓ காட்ஃபாதர் என்று அழைக்கிறது. பின்னர் அவருக்கு பெயர் உருவம் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போது யாரை அழைக்கிறார்கள்? இதையும் புரிந்து கொள்வதில்லை. ஆத்மா ஸ்டாரை போல, நட்சத்திரத்தை போல இருக்கிறது. அழியாத நட்சத்திரம் ஜொலிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆத்மா முற்றிலும் சிறிய புள்ளியை போல இருக்கிறது. திலகமும் இங்கே வைக்கிறார்கள். புருவ மத்தியில் அழியாத நட்சத்திரம் ஜொலிக்கிறது என்று சொல்கிறார்கள். இவ்வளவு சிறிய புள்ளியான ஆத்மாவில் 84 பிறவிகளின் அழியாத பாகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் நீங்க முடியாது. இந்த முழு நாடகமும் இம்மாற்றல், அதாவது அழியாதது. சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அதற்காக உலகம் ஓரிடத்தில் நிற்கிறது என்பது கிடையாது.
ஆதி சனாதனா தேவி தேவர் தர்மமாக எது முதலில் இருந்ததோ அது இப்போது இல்லை. எப்போது அது இல்லாமல் போகுமோ அப்போதே நான் நிச்சயம் வருவேன். நான் வந்து மீண்டும் தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன். அதனால் சக்கரம் சுற்றுகிறது. வரலாறு புவியியல் மீண்டும் ரிப்பீட் ஆகிறது, திரும்பவும் நடக்கிறது. சத்தியுகத்தில் சூரிய வம்ச ராஜ்யம் இருந்தது. திரேதாவில் சந்திர வம்ச ராஜ்யம் இருந்தது. இப்போது மீண்டும் உங்களுக்கு 84 ஜென்மங்களை பற்றியும் நாம் எப்படி உயரும் கலைக்கு வருகிறோம் என்பது பற்றியும் தெரிந்துவிட்டது. தந்தை எல்லா குழந்தைகளுக்கும் பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக மாறும் வழியை சொல்கிறார். கண்களை மூடிக்கொண்டு என்னை நினைவு செய் என்று பாபா சொல்வதில்லை. உண்ணும் போதும் குடிக்கும் போதும் போக வரவும் என்னை நினைவு செய்ய வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு உணவை சாப்பிடுவீர்களா என்ன? உள்ளே போய்விடுங்கிறார் பாபா. கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். கண்ணை திறந்துக்கிட்டு தான் சாப்பிடுவீங்க. அப்போ கண்ணை திறந்துக்கிட்டு தானே பாபாவை நினைக்கணும். பாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகள் உங்களின் ஆத்மாவிற்கு தெரியும். குழந்தைகளை என்னை நினைவு செய்தால் நீங்கள் பாவனமாக மாறுவீர்கள் என்று அவர் சொல்கிறார். மனிதர்கள் எவ்வளவு நேரம் யாத்திரையில் இருப்பார்களோ அவ்வளவு நேரம் பவித்திரமாக இருப்பார்கள். வீட்டிற்கு திரும்பி வந்தவுடன் பத்தீத்தமாகிறார்கள். உங்களுடையது ஆன்மீக யாத்திரை. அதை தந்தை செய்ய வைக்கின்றார். நீங்கள் அமரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஆத்மா பவித்திரமாக மாறினால்தான் நீங்கள் பறக்க முடியும். அந்துமதி சோகதி ஆகும். கடைசியில் உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய முடியும். கடைசி நினைவின் ஆதாரத்தில் அடுத்த பிறவி கிடைக்கும். தந்தையின் ஸ்ரீமத் மூலமாகவே சத்கதி கிடைக்கிறது. ஆத்மாக்களை என்னை மட்டும் நினைவு செய்தால் துரு நீங்கிவிடும். நீங்கள் முக்தி தாமத்திற்கு போவீர்கள், பின்னர் ஜீவன் முக்திக்கு வருவீர்கள் என்று ஸ்ரீமத் சொல்கிறது. இந்த சக்கரத்தை புரிந்து கொள்வதால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள். சத்தியுக திரேதாவில் நீங்கள் பாவனமாக இருந்தீர்கள். பின்னர் உங்களை யார் பத்தீத்தமாக மாற்றினார் என்று தந்தை கேட்பார்தானே. ராவண ராஜ்யம் எப்போது ஆரம்பமாகிறதோ அப்போது பத்தீத்தமாகிறார்கள் என்பதை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அரை கல்பத்திற்கு பின்னர் உலகம் பழையதாகிறது. பின்னர் உங்களுக்கு புதிய உலகம் சுகம் கிடைக்க வேண்டும். அதை நானே வந்து கொடுக்கிறேன். நான் உங்களை பாவனமாக மாற்றுகிறேன். அவன் உங்களை பத்தீத்தமாக மாற்றுகிறான். யாரு? ராவணன். நான் ஆஸ்தி கொடுக்கிறேன். ராவணன் சாபம் கொடுக்கிறான். இது விளையாட்டு. ராவணன் உங்கள் பெரிய விரோதி. அவனது கொடும்பாவி செய்து எரிக்கிறார்கள். சிவனுடைய உருவத்தை செய்து எப்போதாவது எரிப்பதை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. சிவன் நிராகாரர், உடலற்றவர். ராமர் சுகத்தை கொடுப்பவர். அவரை எப்படி எரிப்பார்கள்? துக்கத்தை கொடுப்பவன் ராவணன். இப்படி அனாதையாக எரித்து வருகிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே எரிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியானால் ஆரம்பத்திலிருந்தே ராவண ராஜ்யம் இருந்ததா என்ன? ராமராஜ்யம் இருக்கவே இல்லையா? இவை அனைத்தையும் புரிய வைக்க வேண்டும். ராவண ராஜ்யம் எப்போது ஆரம்பமானது என்பது யாருக்குமே தெரியாது. அரை கல்பத்திலிருந்து ஆரம்பமாகிறது. பாபா எங்களை காப்பாற்றுங்கள் என்று திரௌபதிகள் நீங்கள் எல்லோரும் அழைக்கிறீர்கள். அரே, நான் பத்தீத்தமாகவே மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் தூய்மை இழக்க மாட்டோம்னு சொல்லுங்கள். தைரியம் தேவை. மோகமற்றவராக வேண்டும். எப்போது நீங்கள் மோகமற்றவராக மாறுவீர்களோ, எனக்கு ஒரு ஷூபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என இருப்பீர்களோ, அப்போதே நான் சரணம் தருவேன். கணவர், குழந்தை, குட்டிகள் நினைவிற்கு வந்து கொண்டே இருந்தால் ஆஸ்தி பெற முடியாது. இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தந்தையை நினைவு செய்யுங்கள். எனக்கு ஒரு ஷூபாபாவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பேன் அப்படிங்கிறார் பாபா. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு
தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஸ்ரீமத் படி தூய்மையாக மாறும் வழியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். பதீத்த பாவனர் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கும் யுக்தியை கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது, தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கும் தந்தையின் சரணத்திற்கு வருவதற்கும் முற்றிலும் மோகமற்றவராக ஆற வேண்டும். கண்களை திறந்து தந்தையை நினைவு செய்யும் பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம். அனைத்து சக்திகளையும் நேரத்தில் கட்டளைப்படி காரியத்தில் ஈடுபடுத்தும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. அனைத்து சக்திகளையும் நேரத்தில் கட்டளைப்படி காரியத்தில் ஈடுபடுத்தும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. விளக்கம். எந்த ஒரு சக்தியையும் எந்த நேரம் அழைப்பீர்களோ அந்த சக்தி பிராக்டிக்கல் சுரூபத்தில் அனுபவம் ஆவதே மாஸ்டரின் அர்த்தம். எந்த நேரம் எந்த சக்திக்கு அவசியமோ அந்த நேரம் அந்த சக்தி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். சக்திக்கு கட்டளை கொடுத்தவுடன் ஆஜராக வேண்டும். நீங்கள் சகித்து கொள்ளும் சக்தியை கட்டளை கொடுத்து சமாளிக்கும் சக்தி வந்தது என்பது கூடாது. அப்படி இருந்தால் அவரை மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சொல்ல மாட்டார்கள். எப்படி சரீரத்தின் சக்திகள் கட்டளைப்படி நடக்கிறதோ அப்படி சூக்ஷ்ம சக்திகளும் கட்டளைப்படி காரியம் செய்ய வேண்டும். ஒரு நொடி கூட வித்தியாசம் ஏற்படக்கூடாது. ஸ்லோகன். மகிழ்ச்சிக்கு ஆதாரம் திருப்தியின் சக்தி. மகிழ்ச்சிக்கு ஆதாரம் திருப்தியின் சக்தி. நல்லது. ஓம் சாந்தி.